இப்போ டாக்டர் இருக்கிறப்ப காலி இடங்கள்லாம் ஒரே ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, கான்ட்ராக்டில் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டருக்குலாம் நோட்டிஃபை பண்ணு, எவ்வளோ போஸ்ட் வேக்கன்ட் இருக்கு நோட்டிஃபை பண்ணு. நீங்கள் இங்கே இருக்கிற ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டே நீ ஃபில்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்கே இருக்கிற ஃபார்மசி எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் 10 தடவை சொல்லிட்டார், நானும் கமிட்டியில் சொல்லிட்டேன். 3 மாசத்துல பண்றேன், 1 மாசத்துல பண்ண சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அந்த 60க்கும் மேற்பட்ட ஃபார்மசி போஸ்ட் காலி இருந்ததுனாக்கா இது எங்க போய் சொல்றது, யாரை கேட்கறது? இப்போ நான் சொல்லிக்க நடக்கல, முதலமைச்சர் சொல்லி நடக்கலன்னா என்ன பண்றாங்க, அது எப்படி ஃபில்அப் பண்றது? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க தயவு செய்து. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போஸ்டே ஃபில்அப் பண்ண முடியல, இந்த டாக்டர் போஸ்ட் நம்ம எப்படி ஃபில்அப் பண்ண முடியும்? நம்ம நோட்டிஃபை தான் பண்ணலாம். நோட்டிஃபை பண்ணா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூபிஎஸ்சி அனுப்புவாங்க, அதனால ஹிந்திக்காரங்க வருவாங்க, பேனல் அனுப்புவாங்க. அந்த பேனல் வரவங்க யாரும் வர மாட்டாங்க. நானும் அந்த துறையில் அமைச்சராக இருக்கிறேன். அப்போ கான்ட்ராக்ட்ல போடக்கூடாதுன்னா என் ஊர்ல என் காலேஜில் படிச்சவங்க, எந்த ஊர்ல படிச்ச பிள்ளைங்க, நம்ம அரசாங்க பணத்தை வாங்கி படிச்ச பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன வழி? அதுக்கு வழி சொல்லுங்க. அவங்க கான்ட்ராக்ட்ல போடுறவங்க வந்து நிக்கிறாங்க, அமைச்சர் போய் நிக்கிறாங்க, எங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க, ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்குறோம், அதுக்கும் ஆப்பு, அவங்களுக்கும் கிடையாது. இது எந்த வகையில நியாயங்கிறது நீங்க வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு அதை அவங்களுக்குலாம் வந்து தொடர்ந்து கான்ட்ராக்ட்லேயே போட்டுருப்போம். யூபிஎஸ்சி நம்பி பிரயோஜனம் இல்லை. ஸ்பெஷலிஸ்ட் எடுங்க, கார்டியாலஜிஸ்ட் எடுங்க, நெஃப்ராலஜிஸ்ட் எடுங்க, இதெல்லாம் கொண்டு வாங்க. காரைக்காலில் வந்து அந்த போஸ்ட்லாம் கார்டியாலஜிஸ்டும் கிடையாது, நெஃப்ராலஜிஸ்டும் கிடையாது. நீங்க காரைக்காலில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் பாண்டிச்சேரி ஆரம்பிச்சுட்டீங்க, ரெண்டும் ஒரே மீட்டிங்ல டெல்லியில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பாண்டிச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனால் அதோட ஆரம்பிச்சிட்டாங்க. காரைக்காலில் இடம் ஐடென்டிஃபை பண்ணீங்க, 2 செகண்டுக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணீங்க. இது வரைக்கும் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு அது 100% ஃப்ரீ, 38 கோடி, 50 படுக்கைகள் கொண்ட ஆஸ்பத்திரி. இது வரைக்கும் அதுக்கான எந்த முறையும் எடுக்கல. அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட் ஏன்னா ஹைவேஸ் இருக்கிற இடம், அதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் நெஃப்ராலஜிஸ்ட் இதெல்லாம் போறதுக்கு நெஃப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியலையா? எங்களை என்ன ஆச்சுன்னா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய ஆதங்கம். எய்ட்ஸ்ல கொடுக்குறாங்க, வாங்குங்க. அதுக்கு இப்போ சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, சென்ட்ரல் ஸ்கீம்ல நிறைய பணத்தை வாங்காம இருக்கிறோம், அதெல்லாம் வாங்க வேண்டும் என்பது கருத்து.